டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு வீட்டில் நம்ம ஒவ்வொரு தடவையும் பொங்கல் ரெடி பண்ணாலும் அந்த ஹோட்டலில் உள்ள அந்த டேஸ்ட்டு, அந்த சாஃப்ட்னஸ் வரவே மாட்டேங்குது நம்ம நிரப்போம். இன்றைக்கி அந்த ஹோட்டல் பொங்கலை அப்படியே அச்சு பசகாமல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஏற்கனவே இருந்த முறைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவீங்க. முற்றிலும் வித்தியாசமான முறையில் செய்யக்கூடிய இந்த பொங்கலை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வெண்பொங்கல் எத்தனை தடவை செஞ்சாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த கடையில் சாப்பிட்ட மாதிரி இல்லை, இந்த கடையில் சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு நமக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு பொங்கல் நம்ம செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு நினச்ச டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அளவு பச்சரிசி நம்ம இன்றைக்கி அந்த பச்சரிசியிலே சாப்பாடு பச்சரிசி தான் எடுத்துருக்கோம். இதோட குண்டு பச்சரிசி இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு 250 கிராம் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி பச்சரிசி வச்சுருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரிசியை கழுவியாச்சு, 2 தடவை கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை உலையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உலையில் தண்ணி ஏற்கனவே 2 லிட்டரு தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்க தண்ணியில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க பச்சரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அடுத்து பாசிப்பருப்பு. எவ்வளவு நம்ம பச்சரிசி எடுக்கமோ அவ்வளவுக்கு பாசிப்பருப்பு. அதே 1 கப்பு 250 கிராம் பாசிப்பருப்பு, நல்ல சிறுபருப்பு. இதையும் நம்ம அலசிட்டு அதில் சேர்த்துக்கலாம். 2 தடவை அலசிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இடைக்கடை போட்டோம்னா பொங்கல் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம அரிசி அளவை ஏற்றிடுவோம், பருப்பு அளவை குறைச்சிருவோம். ஆனால் பருப்பு அளவும் அரிசியோட அளவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பொங்கலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். போயிட்டு தண்ணியை இருத்துட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பையும் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் நம்ம அரிசியோடு சேர்த்துடலாம். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து விட்ட பிறகு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் சாப்பிட்ருந்தா அதையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்லன்னா ஒரு முறை இந்த மாதிரி வெங்காயத்தை இதில் போட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துட்டு கூட இப்போ மற்ற மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தி ஒரு சூப்பரான பொங்கல் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 5 பச்சை மிளகா நம்ம 2ஆக கீறிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி குக்கரில் வச்சு தான் நம்ம இதை பொங்கல் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா உள்ளே குழஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கிறணும். 3 விசில் வச்சு எடுத்துக்கிறலாம். வேகட்டும், வெந்து வரட்டும். இது நல்லப்பா. இப்போ நம்ம பொங்கல் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடணும், தன்னால் ரிலீஸ் ஆகிடணும். ஆன பிறகு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே கிண்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்து அப்படியே மலர்ந்து போயிருக்கும். பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து மலர்ந்து போயிருக்கு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து இந்த மாதிரி 1-2 நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. நல்லா இப்படி மசிச்சு கொடுக்கும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் நைஸ் ஆயிரும். இப்போ நம்ம கரண்டி போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்துட்டு நம்ம பொங்கலோட அந்த பக்கம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே குழன்னு இருக்கணும். இப்போ நல்லா நம்ம மசிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு 100 கிராம் ரவையை நம்ம நல்லா கருகாத அளவுக்கு லேசாக வறுத்து வச்சுருக்கோம். சூடு பறக்க வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை நம்ம இந்த இடத்துல லேசாக மேலே சேர்த்து விடுங்க. அப்படியே தூவி விட்டுக்கிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே மேலே தூவி விட்டுக்கிட்டேவும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எல்லா ரவையும் அப்படியே தூவுனாப்பில் அப்படியே நம்ம போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துடலாம். அந்த ரவையும் அந்த சூட்லேயே நல்லா வெந்து உப்பி வரட்டும். இப்போ நம்ம நிறைய ஹோட்டலில் பொங்கல் சாப்பிடும் போது அது அரிசியில் போட்டாங்களா பருப்பில் போட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் ரவையில் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும். அந்த மாதிரி நைஸாக வரக்கூடிய மெத்தடு இந்த மாதிரி தான். அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த மெத்தடில் தான் நமக்கு சொன்னாங்க. ஏன்னா அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம சூப்பராக செய்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு இப்போ தான் சேர்க்குறோம். நம்ம 1 டீஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு அடுப்பு மீடியத்தில் தான் இருக்குது. மீடியம் இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்ம பொங்கல் அந்த ரவையோடு சேர்த்து நல்லா வெந்து வரட்டும்.
இப்போ நம்ம ரவையை போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மீடியமான ஹீட்டில் அந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க. அது நல்லா ரவை வெந்து வந்துடும். வெந்து வந்தோடனே இப்போ நம்ம உப்பையும் போட்டு நல்லா இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு போடணும். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளி போட போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 50 ml வந்து நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூனு மிளகு, இந்த 2 டீஸ்பூன் மிளகு அந்த சூடான எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த எண்ணெயில். நமக்கு மிளகு நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதோட சேர்த்து ஒரு 15 கிராம் போல் இஞ்சி துண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூனு ஜீரகம், 2 டீஸ்பூன் ஜீரகம் அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். கருவேப்பிலை 2 கொத்து அப்படியே எடுத்து மேலே போட்டு விட்ருங்க. முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும், இல்லைன்னா லோவில் கூட வச்சுக்கோங்க. தாளிப்பு நமக்கு கறியிடக்கூடாது. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு எல்லா பொருளும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா அளவுக்கு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடுலேயும் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு அந்த எண்ணெய் சூடுலேயே போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் அந்த தாளிப்பில் போட்டுருங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெண்பொங்கல் தான் சில நேரங்களில் வந்து ஒயிட்டாகவே இருக்கும், சில நேரங்களில் மஞ்சளாகவும் போடுவாங்க. நம்ம வேணும்னா அந்த இடத்துல மஞ்சள் சேர்த்துக்கலாம். அந்த லேசான மஞ்சள் இருக்கும். நல்லா கலந்துருவோம். இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு இப்போ தான் நெய் சேர்க்குறோம். அந்த தாளிப்பில் நெய் சேர்த்துடலாம். இந்த சூடான அந்த எண்ணெயிலேயும் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்தா போதும். நம்ம இஷ்டம்னா 2 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துட்டு அந்த இருக்கிற சூட்டை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம முதலே போட்டோம்னா அந்த ரொம்ப பாயில் ஆயிரும் நெய். அதனால் இந்த இருக்கிற சூட்லேயும் நம்ம போட்டு அந்த நெய் அப்படியே உருகின உடனே அப்படியே தூக்கி நம்ம பொங்கல் ரெடியாக இருக்குது. தாளிப்பை உள்ளே ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றிட்டு அப்படியே நெய் மணக்க பொங்கல் ஜம்மன்னு மணக்கு அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து எண்ணெயோட அளவு கூட சேர்த்துருக்கேன், நெய்யோட அளவு குறைச்சி சேர்த்துருக்கேன். சிலர் வந்து நெய்யோட அளவு கூட சேர்ப்பாங்க, எண்ணெயோட அளவு குறைச்சி சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம பொங்கல் வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது நெய்யோட வாடை தெரியாது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நமக்கு அந்த ஒரு நெய் வாடை வரும். அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது எந்த அளவுக்கு குழந்து இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கரெக்டாக அந்த சாப்பிட்ற அளவுக்கு அந்த கெட்டித்தன்மை வந்துருச்சு. அந்த ரவையெல்லாம் உள்ளே போட்டு நல்லா ஊறி நமக்கு அந்த கரெக்டான பக்குவத்துக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பொங்கல், நீங்கள் எதிர்பார்த்த பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. அருமையாக நல்லா கொலன்னு நல்லா நைஸாக வெந்து சூப்பராக இருக்கு. பொங்கல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத சுவையில் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான பொங்கல் உங்களுக்கு உறுதியாக வரும். இதே மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.